வெல்கம் டு மலர்ஸ் ஹெல்த் இன்ஃபோ. இன்றைக்கி ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நான் எங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி செம்மையாக வந்த ஒரு ரெசிபி. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். சில்லி பன்னீர் வித் சப்பாத்தி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. 2 கட் பண்ணி வச்ச பல்லாரி வெங்காயம் நல்லா சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 குடமிளகாய் கட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 தக்காளி, 200 கிராம் பன்னீர், 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் வந்து பட்டை, சோம்பு, ஏலக்காய், கிராம்பு அதெல்லாம் உங்கள் விருப்பம். வீட்டில் இருக்கிறத பொறுத்து போட்டுக்கோங்க. கடாயில் 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதும் கடுகு, சோம்பு, அந்த பிரியாணி ஐட்டம்ஸ் பட்டை, சோம்பு, கிராம்பு, ஏலக்காய், கருவேப்பிலை, பச்சை மிளகாலாம் பொரிஞ்சு வந்ததும் வெங்காயம் கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை போட்டு வதக்குங்க. நல்லா கிளறி விடுங்க. வெங்காயம் கோல்டன் ப்ரௌனாக தேவையில்லை, ஓரளவு நார்மலாக வதங்கினா போதும். கொஞ்சம் குயிக்காக வதங்கிறதுக்காக நான் கொஞ்சம் கல் உப்பு ஆட் பண்ணுறேன். இந்த பக்கம் ஹாட் வாட்டர் வச்சு கட் பண்ண பன்னீரை அதில் போட்டு வச்சுருங்க. கொஞ்சம் ஒரு 5 to 10 மினிட்ஸ் அதில் ஊறட்டும். வெங்காயம் இந்த ஸ்டேஜ் வந்தால் போதுங்க. தக்காளி எடுத்து ஆட் பண்ணிடுங்க. தக்காளி ஓரளவு நல்லா சுருள வரணும். தக்காளி எவ்வளோ வதங்குதோ அவ்வளோ இந்த டிஷ்ஷஸ்க்கு டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இந்த டிஷ் வந்து டேஸ்ட்டு மெயினே வந்து இந்த தக்காளி, வெங்காயம் நல்லா வதங்குறது தான். கரண்ட்டு போயிடுச்சு, தப்பாக எடுத்துக்காதீங்க. கரண்ட் வந்துடுச்சு. தக்காளியுமே ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி வதங்கினதுக்கப்புறம் அதை கொஞ்சம் தனியாக பிரித்து எடுத்து நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றி வச்சுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நான் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் 2 ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடரு 2 ஸ்பூன் போடுறேன் நான். ஸ்பூன் பார்த்துக்கோங்க, குட்டி ஸ்பூனாக தான் இருக்குது. நீங்கள் உங்கள் வீட்டு ஸ்பூனை பொறுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. 4 ஸ்பூன் அதே குட்டி ஸ்பூனில் 4 ஸ்பூன் வீட்டில் ரெடி பண்ணி வச்ச குழம்பு மிளகாத்தூள். சிக்கன், மட்டன் உங்கள் வீட்டில் என்ன பொடி இருக்கோ அதை நீங்கள் போட்டுக்கலாம். நான் 4 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 2 ஸ்பூன் காஷ்மீர் சில்லி, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா போடுறேன் நான். ஸ்பூன் குட்டி ஸ்பூன் தான். இது நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம தண்ணியில் போட்டிருந்தோம் இல்லையா, சுடு தண்ணியில், அந்த பன்னீரை எடுத்து நம்ம அந்த கடாயில் போட்டு மெதுவாக எடுங்க. ரொம்ப ஃபோர்ஸாக பண்ணிங்கன்னா பன்னீர் ஃபுல்லாக பிரிஞ்சு உதிர்ந்துடும். ஒரு மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்படி பண்ணுறதுனால நம்ம இந்த மசாலாஸ்லாம் அந்த பன்னீரில் இறங்கி அந்த பன்னீர் வேறு டேஸ்ட்டில் இருக்குங்க. அப்படியே மைல்டாக கொஞ்சம் பொறுமையாக செய்கிற டிஷ் தான் இது. ஆனால் பொறுமையாக செஞ்சுட்டோன்னா டேஸ்ட் வேறு லெவலில் வரும். குழந்தைங்க ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி டிஷ்ஷஸ்லாம். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பன்னீர் பாருங்கள் எப்படி இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம குடமிளகாய் ஆட் பண்ணிடலாம். குடமிளகாய் ஆட் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் தெளிக்க தேவையே இல்லைங்க. இதுக்கு ஸ்டார்டிங்லேருந்து தண்ணி தேவையில்லை. லாஸ்ட்டாக நம்ம அரைச்சி பேஸ்ட்டு ஊற்றுறோம் பாருங்கள், அப்போ மட்டும் கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணால் போதும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அந்த குடமிளகாய் வேகும்போதே தண்ணி விடும். அந்த தண்ணி கரெக்டாக வரும். இங்கே பாருங்கள், ஒரு தடவை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ மிக்ஸ் பண்ணும்போது மசாலா ஈவனாக எல்லா இடத்துலையும் இதாகும். அந்த பன்னீருக்குள்ளேயும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகும். அதுக்கு தான் மூடி போட்டு வச்சுருங்க ஒரு 5 மினிட்ஸ். இந்த டைமில் நம்ம மிக்ஸி ஜாரில் அந்த வெங்காயம், தக்காளி வதக்கி போட்டிருந்ததை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பேஸ்ட்டாக அரைச்சதை இதில் மிக்ஸ் பண்ணி இப்போ கிளறணும். கொஞ்சமாக தண்ணி, இப்போ தான் தண்ணி நம்ம ஆட் பண்ண போகிறோம். அந்த மிக்ஸி ஜாரை வாஷ் பண்ணி தண்ணி ஊற்றுறோம், அவ்வளோதான். இதில் வேறு தண்ணியே ஆட் பண்ணலை நான். மெதுவாக கிளறி விட்டு ஒரு மூடி போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் ஃப்ளேவரும் இதுவும் வேறு லெவலில் இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். குழந்தைங்க ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. எங்கள் வீட்டில் குட்டீஸ் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிட்டாங்க. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இன்னும் ஒரு 2 நிமிஷம் தான், அந்த ரெடி ஆகிடுச்சு. எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. சர்வ் பண்ணுங்கள். குழந்தைங்க லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி மோர் இன்ஃபர்மேஷனுக்கு மலர்ஸ் ஹெல்த் இன்ஃபோவை சப்ஸ்கிரைப், லைக் பண்ணுங்கள்.